அதுதான் ஆர்விஆர் ரெசார்ட்டு. ஸோ அங்கேருந்து சும்மா கொஞ்சம் ஒரு ஆர்வலைசர் போகிற வயல் இப்படி போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் அண்ணன் கடை, சிக்கன் கடை. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு கோழி வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதை பாருங்க எல்லாம். ரெண்டாவது பிராய்லர் கோழி பாருங்கள் எப்படி நீட்டாக வச்சுருக்காரு பாருங்க. அடைச்சி போட்டு வளர்த்தாம கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்குது ஆகாய கங்கை. எங்கே போனாலும் இந்த மூலிகை தேன் அந்த இதெல்லாம் எங்கள் பக்கம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. மக்களை எப்போ வந்தாலுமே இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இதில் போவோம். ஆக்சுவலாக இது பாருங்கள் சாத்தி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல, கூடலாம் முடச்சி கிடக்குது. மக்களே இது நம்ம லிஸ்ட்ல இல்லைங்கிற மாதிரி இங்கே புதுசாக ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க மக்களே. போ கிருட்டுன்னு மேலே கீழே நடந்து போகிறாங்களா? ஒக்கம்மாக்கா அப்படியே எட்டு குத்தல் இறங்கி இருக்குதுங்க. எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வியப்பை கொடுத்துட்டே தான் மக்களே இருக்குது. ஆஹா எதுலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்று மக்களே. பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். வாவ் ஐயா வாருங்க மக்களே எப்படி ஊற்றுதுன்னு. எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? எப்படி இருக்குது? மக்கள் பரவாயில்லைங்க. இங்கே நிறைய வச்சிருக்காங்க மக்கள் ஆக்டிவிட்டீஸு. அரப்பளீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரமலை தாயார். சாப்பாடு எனக்கு தானே. ரைட்டு குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தேங்காய் பருப்பு. சரி நாட்டுக்கோழி எலும்பு கொஞ்சம் இருக்கு மக்களே. அடுத்து பழங்குடியினர் சந்தைக்கு வந்துருக்கிறோம். கறி வெட்டுறதுக்கு முன்னாடி நீட்டாக பாருங்க. ஜம்முன்னு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் ஜம்முன்னு வந்தாருப்பா. ரெடி வண்டி டேராட் இருக்குது. நாங்கள் போய் நடந்து போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் சுடுதண்ணிக்கால ஓட்டு இதான் பாருங்க வெளியே எடுக்க போகிறாரு. ஏய் செம. ஓகே மகளே, அண்ணாரு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெட்டி முடிக்க போகிறாரு. கத்தி பாருங்க இப்படி வச்சிருக்காருன்னு ஜம்மு. ரைட் மகளே, ஜம்முன்னு வெட்டிட்டாரு. கொண்டு போயிட்டு ஒரு வாஷை போட்டு விட்டு நீட்டாக அண்ணன் செஞ்சு கொடுத்துருவாரு அந்த கடையில். ஸோ அண்ணன் கடை எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோழி கொண்டாந்தீங்கன்னா வெட்டி கொடுத்துருவாரு. அதாவது அரப்பளீஸ்வரர் கோயில் போகிற வழியில் அந்த இடத்து ஊர் பேர் என்ன? சின்ன கோயில். நான் லொக்கேஷன் போய் எடுத்து வைக்கிறேன் சரிங்களா? ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அண்ணோட சிக்கன் கடை ரைட் சைடு இருக்கும். ஆர்விஆர் ரெசார்ட். ஆர்விஆர் ரெசார்ட் பக்கத்தில் தான் ஆர்விஆர் ரெசார்ட் மக்கள். ஆர்விஆர் ரெசார்ட் தான் அங்கே இருக்குது. இதுனா அங்கே தான் ஆர்விஆர் ரெசார்ட்டு. அதுதான் ஆர்விஆர் ரெசார்ட்டு. ஸோ அங்கேருந்து சும்மா கொஞ்சம் ஒரு அரப்பளீஸ்வரர் போகிற வயல் இப்படி போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் அண்ணன் கடை, சிக்கன் கடை. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு கோழி வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதை பாருங்க எல்லாம். ரெண்டாவது பிராய்லர் கோழி பாருங்கள் எப்படி நீட்டாக வச்சுருக்காரு பாருங்க. அடைச்சி போட்டு வளர்த்தாம கொஞ்சம் ஃப்ரீயாக, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குதுங்க. நீட்டாக பார்த்தாலே நல்லா இருக்குது. ரைட் ஓகே மக்களே, கறி வெட்டி வாங்கியாச்சு. போனீங்க போலாமா? போய் சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தால் ரெடியாக இருக்குது. ஆடத்தை கூட இங்கே இப்படி நிப்பாட்டிட்டு. ஏன்னா ரோட்டில் நீங்கள் போட்டு என்றைக்குமே கொஞ்சம் இறக்கி நிப்பாட்டிங்கன்னா அதே சமயம் இறக்கும்போது மண் வந்து எப்படி மண்ணுன்னு பார்த்து நிப்பாட்டிக்கணும் மக்களே. இல்லைன்னா புதஞ்சதுன்னா போச்சு. அண்ணனுடைய லொக்கேஷன் ஃபோன் நம்பர் நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிரச்சனை அக்கா போன டைம் மாதிரி ஜம்முன்னு செஞ்சுருங்க. வீடியோ எடுத்தேன்ல? சரிங்க ஓகே மக்களே, செஞ்சுருவாங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அருவியில் ஒரு குழியில் போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். அரப்பளீஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட நெருங்க போகிற மக்களே. அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கீழே லெவல்ல மலைக்கு மேலே தான் இருக்கிறா. ஓகே மக்களே, அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து காருக்கு 30, டூவீலருக்கு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இதுதான் பார்க்கிங் டிக்கெட். கழிச்சு பிடிச்சிப்போ. கார் 30 டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே பாருங்க. அங்கெல்லாம் பாருங்க அவங்களே கொண்டாந்து சமைக்கிறாங்க பாருங்க. அங்கே பாருங்க மக்களே, இவங்கெல்லாம் எல்லாம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கொண்டாந்து ஜாலியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. நல்ல இடமா பார்த்து. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் சமைச்சு சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஊர் எப்படியோ அதே மாதிரி தான் மேலே
கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ரொம்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இது கல்ச்சர் வந்து கிராமத்து மாதிரி தான். எங்கே போனாலும் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். அதனால் இங்கே நம்ம ஊரில் மாதிரியே எல்லாமே பண்ணலாங்க. ஆனால் கரெக்டாக பண்ணிக்கணும், ரொம்ப எல்லைமீறி போகக்கூடாது. ரைட், இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்குது ஆகாய கங்கை. இதுக்குள்ளே அந்தக்குள்ளே இருக்குது. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ஏதோ பரவாயில்ல. எல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஒரு நிழல் கிடச்சிது, இந்த மரத்துடைய நிழல். ஜம்முன்னு காரை போய் நிறுத்திட்டு அதான் மக்களே ஹரப்பளீஸ்வரர் கோவில் பேக் சைடு. போசாமி, தாத்தா கை பிடிச்சிக்கோ, பிடிங்கப்பா. நான் வீடியோ எடுத்துட்டு வரேன், அம்மா கை பிடிக்கிறேன். ஓகே, பேக்கில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. லைட்டாக தண்ணி வருதாமா, ஓரளவுக்கு வருதாமா. அப்போ மழை பெஞ்சு 10 நாள் ஆகுதுங்கிறாங்க. வருதுன்னு தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். சிவன் ஹரப்பளீஸ்வரர் பாருங்க, நிறையா கார் பாருங்க. எல்லா காரும் வெயில் நின்றுது. எனக்கு எங்கே போனாலும் கார் நேரில் போட. நம்ம மற்ற காரில் கூட அவ்வளோ சூடாக, நம்ம 8 பயங்கரமாக சூடாகிடும் மக்களே. ஸோ பாருங்க, எங்கே போனாலும் இந்த மூலிகை தேன் அந்த இதெல்லாம் எங்கே பக்கம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இந்த ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஜீரகம், மிளகு எல்லாமே. கோயில் அங்கே இருக்குது. இதாக பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி. ரைட், இதிலேருந்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஆக்சுவலாக இப்போ அண்ணாச்சி பழம் சீசனு, அதனால் இங்கே பாருங்கள் அண்ணாச்சி பழத்தை பாருங்கள். சும்மா ஃபுல்லாக நல்லா விளைஞ்சி சும்மா மனமாக இருக்குதுங்க. ரைட்டு, இன்னும் போக முடியாதா மக்களை? எப்போ வந்தாலுமே இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இதில் போவோம். ஆக்சுவலாக இது பாருங்கள், சாத்தி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல, பூடெல்லாம் முடச்சி கிடக்குது. ஸோ இப்போ அதில் அலோவ் பண்ணுறதுல யார் தெரியுது. சரி போங்க. இப்போ வேறு பக்கம் போகிறாங்க மக்களே. எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு டைம் இந்த வழியில் போகிறேன். பரவாயில்லையே, அந்த வழின்னா படிக்கட்டு இறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி தெரியலையே, இது உள்ளே போய் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையாங்கிற மாதிரி இங்கே புதுசாக ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க மக்களே. சிறுவர் பூங்கா கொல்லிமலைன்னு சொல்லிட்டு. மேபி இங்கே நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்கோசம் இந்த வழியில் விட்றாங்களா எடுத்து தெரியுது. இது அதிலிருந்து இறங்கி தான் கீழே வராங்கன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க, ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி சுற்றுலா. டிக்கெட்டு பெரியவருக்கு 30, சிறியவங்களுக்கு 20. அதான் பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க என்ட்ரி ஃபீஸு. ஓகே மக்களே, டிக்கெட்டை வாங்கியாச்சு. 30 ரூபா வாங்கி நமக்கு தரணும். சரி போகலாம். இல்லை முகுந்துக்கெல்லாம் இல்லை, 5 வயசு கீழே டிக்கெட்டில். முகுந்துக்கு 5 வயசு கீழே தான். ஓகே மக்களே, இது வந்து புது வகையான வழி. என்ன காரணம் அப்படின்னு மக்களே அதை விசாரித்தேன். அந்த வழி வந்து HRMC டிபார்ட்மெண்ட், இந்த நிலைத்துறை இருக்குல்ல, அதுக்கு கட்டுப்பட்ட இடமாம்மா. ஸோ அதனால் வந்து இங்கே மாற்றிட்டாங்களாமா. என்ன தான் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் அது வேறு இடம், இது வேறு இடம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னல, அப்படி வந்து இறங்குறத இங்கே ஒரு பாதையை போட்டு இங்கே போய் இப்படி இறங்குற பண்ணிட்டாங்க. போகலாம் வாங்க. இங்கே தவணைங்க, தவணை அங்கே வரேண்ணா. ஓகே, கீழே போயிட்டு மேலே வருவாங்க அத்தனை பேருமே சங்கிட்டே வரணும். சின்ன காரியம் இல்லைங்க மக்களே, எல்லாவே பார்த்து வாப்பா. வேறு மண்ணாக இருக்குது, இது மட்டும் மண்ணு மக்களே, அதில் இறங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கிய பாருங்க, போதானே கிட்டுன்னு தண்ணி வருதுங்களா? செமையாக வருதுங்கிறாங்களே. ஓகே அப்பா, சரிங்க மக்களே. இதை பாருங்க, இங்கே எதாவது போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. இதெல்லாம் உள்ளே திருட்டு தானே போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே திருட்டு தானே போயிடும். எல்லாம் இதெல்லாம் போட்டு எல்லாம் குச்சி சரலை எல்லாம் புதரெல்லாம் அள்ளி போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது சாமி, அதை அடைச்சிட்டாங்க. ரைட், இதுலேருந்து இறங்கி போகணும் மக்களே. கிட்டத்தட்ட 1000 எத்தனையோ படிக்கட்டு, 1000 படிக்கட்டுக்கு மேலே. வாங்க போகலாம். வாங்க. கீழே போகிற தேசி மக்களை, மேலே வர்றதுதான் கஷ்டம். சங்கிட்டா வரணும், மெதுவாக தான் வரணும். அந்த மாதிரி இப்படி வராது. வரும்போது தெரியுமாம்மா. எங்க அப்பாங்க ஓகே. ஹாய்
ஹாய். ஷிஃப்ட் மாற்றியாச்சு மக்களே, கையில் நம்மக்கிட்ட. சரி ஓகே, ஆல்ரெடி நிறையா டைம் இந்த இதை வந்து எடுத்து வீடியோ இது போட்டிருக்காங்க எங்கேயே. ஸோ அதில் வந்து நிறையா இட்லி எடுக்கிறவாங்க, எடுக்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி போகிற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பேன். முகந்து பாருங்க, சும்மா கேட்டு நடந்து போகிறானப்பா. அக்கா அண்ணா எங்கேங்க? சரி ஓகே மகளே. ஆஹா எங்கள் நீர்வீழ்ச்சி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து இறங்கி கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாசி மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பு கடை ஒன்று இருக்குது. சூப்பு மோர் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கீழே போயிட்டு மேலே வரும்போது கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். நிறையா வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறோம். போ சாமி, போ கிருட்டுன்னு மேலே கீழே நடந்து போகிறாங்களா? வாரி மக்களை இதுலேருந்து அப்படியே ஜம்முன்னு இறங்கி பாருங்க. ஆகாயங்கன்னு என் பேருனா இப்போ ஆகாயத்துலேருந்து கீழே அடியால் இறங்கிட்டு இருக்கிறோம். கீழே போய் பார்க்கும்போது இந்த ஹைட்லேருந்து தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும், அதனால தான் இந்த அருவிக்கு இந்த பேர். வா பயங்கரமாக இறங்கிட்டுருக்கு. எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனு, ஏமா தெரியும் கவலைப்படாதீங்க. எங்கேயா மூஞ்சி காட்டு, அம்மா மூஞ்சிய. வா 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 ஏடா தாத்தனே. ஆனால் வருவார். மான்லாம் வர சாமி. வாருங்க மக்களே, வர்றம்போது இதை ஏறுறதான் மேட்ரு. மொக்கம்மாக்கா அப்படியே நெத்து குத்தல் இறங்கி இருக்குதுங்க. தம்பி பார்த்து வா, சப்பா பிடிச்சி முதல்ல இறங்கணும். சரி ஓகே மக்களே, இப்படி தான் மக்களே நேற்று குத்தல இறங்கிட்டே இருக்கணும். நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். இங்கே வாருங்க மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையாக இருக்குல்ல, அந்த வட்டும்பெல்லாம் பாருங்களேன். மறைக்கூடாது பா. இங்கே வாருங்க மக்களே, எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த எட்ஜஸ்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தா அந்த அவதார் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா. வாருங்க, மொட்டை பாறையை காட்சி அளிக்குது. கம்முட்ரு சாமி. இது வந்து கீழே வந்து ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட். இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி போடலாம். ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அட்டத்தை அப்படியே மேற்கொண்டு கீழே இறங்கிட்டே இருக்க வேண்டியதான் மக்களே. தவனையும் கூட்டிக்கிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறதுனா கொஞ்சம் நம்ம இப்படி இப்படி வாசம் மேதில் பார்த்துருப்போம். அது ஏறுறவங்களுக்கு பல்லை வருங்க. அங்கே ஓரப்பில் வருங்க. நல்லவே போ பாருங்க அவங்கள. இந்த இடம்லாம் அடாடா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன், சரியான வியூ பாயிண்ட்டுங்க. அடாடாடாடாடா சரியான ஃபாரஸ்ட் மக்களே, நல்ல ஒரு வேலி. வாவ், எத்தனை தடவை வந்தாலும் இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வியப்பை கொடுத்துட்டே தான் மக்களே இருக்குது. போரே அடிக்கிறது இல்லை. இந்த ஆகாயங்கை ஃபால்ஸ் மட்டும் இதோட எத்தனை தடவை நம்ம வந்துட்டோம். இந்த ஆகாயங்கை ஃபால்ஸுக்கு ஒரு 6-7 டைம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 6 டைம்னாலும் குறைஞ்சபட்சம் இருக்கும். எவ்வளோ டைம் வந்தாலும் அந்த ஒரு நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் குறைய மாட்டேங்குது. காரணம் இந்த வியூ தான் மக்களே. லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. பாருங்க எத்தனை லேடிஸ் ஏறிட்டு இறங்குறாங்க பாருங்க. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஜம்முன்னு இறங்கலாம். மாதிரி தாய்க்குள்ள அங்கே போயிடுச்சு. ஏறும்போது இருக்குது. ஏங்க எப்படி இருந்தது அருவி? குளிச்சது நல்லா இருந்ததுங்களா? ஏறதான் கஷ்டமா இருக்கு. இன்னும் முன்ன வந்ததுல எப்படி போவானே சொல்லிடு. அது ஏதோ இன்னொன்னு ஏதோ சொன்னீங்க. எல்லாரும் எப்படி இறங்குறாங்க?
கிரிச்சுன்னு இறங்குறாங்களா? முள்ளவே போலாம், மெதுவா போலாம். ஏப்பா ஐயோ அம்மா, ஏப்பா வீடியோ எடுக்கலன்னா கட்ட 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 கீழே போயிட பக்கல. ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம ஃபேமிலியோட பொறுமையாக போகலாம். நம்ம ஒருத்தர் மட்டும் கீழே வேணும் போகிறோம். எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் வயா ஒன்று. தண்ணி கம்மியாக தான் வரும் சம்மர் டைமில், சத்தம் கம்மியாக தான் வரும். இந்த போ பிடி பிடி மட்டும் வரலாம். பேக் எங்கிட்ட கொடுத்து. ஏம்மா என்ன பண்ணுது? அதில் பொறுமையாக இறக்கலாம். வா என்னத்த போய் வா. வாங்க 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 வாங்க. வந்து போயிட்டே இருக்கிறான். வாங்க வாங்க வாங்க. தண்ணி என்ன வந்தவங்க காவாசி தூரம் மக்களே, கீழே போயிடலாம். காவாசியா மகால்ஸ் இங்கே பாருங்க, அருவி தெரியுது பாருங்க, கொட்டும் அருவி. வாவ். பட் அது வந்து ஆகாயங்கை கிடையாது. ஆகாயங்கை இந்த பக்கம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு அருவி. அது ஆகாயங்கை தான், அது பக்கத்தில் வேற குழு வருது. இங்கே பாருங்க, இது ரெய்னி சீசனில் வந்தோம்னா இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பச்சை பசலையும் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி அதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் ஒரு அருவியே பாருங்க, எத்தனை சோறு இருக்குன்னு. ரைட் 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 ரைட். கொஞ்சம் தூரத்தில் கீழே போயிடலாங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்தாச்சுங்க. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம். நல்ல மழை பெய்கிற காலத்தில் வந்தோம்னா இது எல்லாமே அந்த ஃபாக் அடித்து பயங்கரமாக இதெல்லாம் கூட தண்ணியாக இருக்கும். அங்கேருந்து நீராவி இந்த மேலேருந்து அடிக்கிற அந்த நீராவி வந்து இங்கே அடிக்கும். செம்மையாக அது எல்லாமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னப்பா குரங்கா? என்னுடைய லைஃப்பில் எந்த அருவி காமிக்கிறனால இந்த எங்கே என்னோடய ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டு வந்து காமிச்சிடணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இறைவா நன்றி. ஆனால் இதே வந்து மழை காலத்தில் இருந்து அந்த இடம் இருக்கிற லெவலே வேறங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாடுடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் அருவி இந்த அருவி. இன்னொரு அருவி இருக்காமா, திண்டுக்கல்ல தலையாருவியே ஏதோ சொன்னாங்க. அது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும், அது அலௌட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைத்தி வண்டி ஓட்டிருக்கிறேன். ஆஹா, எதுலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்று மக்களே. பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். குளிருதா? அருவி போகாமையே குளிருதாவாப்பா. வாவ். நாங்கள் பாருங்க, அங்கே ஃபோட்டோ ஷூட்டு போட்டுட்ருக்காங்க. போகலாம் போகலாம் போகலாம். ஃபஸ்ட் டைம்லாம் எனக்கு இந்த இடத்துல வரும்போது ஏதோ புதிய இடத்துக்கே அந்த மாதிரி இதாக இருந்துச்சு மக்களே. இப்போவுமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அம்மாவுக்குள்ளே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன் பல்லவே எப்படி இருக்கு? பார்த்து போகணும். எப்படி இருக்கு இடம்? இந்த பக்கத்தில் அப்போ கேட்குறேன். தண்ணி உழுவாதனியா? தண்ணி உழுவாதான் நினைச்சேன் மக்களே. இது கம்மி தான். இப்போ வர தண்ணியில் இதெல்லாம் 10% கூட கிடையாது. காவாசி கூட கிடையாது. வாவ். வாருங்க மக்களே, எப்படி ஊத்துதுன்னு. அடா 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 அடா. எப்படி இருக்கு? குளிருதா? எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? நல்லா இருக்குது அருவி பார்க்கறதுக்கு. எப்படியா இருக்குது? அங்க போலாமா? வாவ். மக்களே வேற மாதிரிங்க. இங்கேயும் வந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவல் இருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிடலாம். ஓகே மக்களே, பல்லவி ரெடி, அம்மா ரெடி, முகந்த் ரெடி, தவன் ரெடி, நானும் ரெடி. கையில் வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு நாங்களும் குளிக்க போகலாமா? ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி வந்தாச்சு. என்னால் வீடியோ எடுக்க இருக்க முடியல மக்களே. இதெல்லாம்
ஒரு மெமரி மக்களே. நல்லா தண்ணி மழை பெய்யறப்ப இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் மக்களே. அதெல்லாம் ஒன்னாவாது. போங்க, நான் கேட்ட பாத்துக்கிறேன். அவனே மருந்து அடிக்கிறது பாப்பாதான். கீழே இறக்குறீங்க, இறக்குது அவன் இறக்குது, இறக்குது இறக்குது சாமி. மக்களே அதான் சத்தியமே வேற லெவலுங்க. அந்த ஹைட்ல சொல்லுவதில்ல, அதுதான் இந்த ரகசியத்துக்கு காரணமே. எப்படி இருக்குது? குளிருதா முகுந்து? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி? ஏய், கரெக்டா புழுவுது பாத்தியா? இன்ன வரைக்கும் விழுகாம. அதுதான் கடவுள் நம்ம பக்கம் இருக்கா இருக்குமாரு. மக்களே வேற மாதிரி வேற மாதிரிங்க. சரி, ஓகே மக்களே, இந்த பிரம்மாண்டமான அருவியில் இருந்து இப்ப நம்ம வந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். பல்லவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே. அடுத்து அப்பா காலத்துல இறங்கிட்டாரு மக்களே. ஃபைனலா போங்க போங்க. செமையா இருந்துச்சு மக்களே. பாத்துப்பா. அம்மா அங்க நிக்குது. பாப்பா பின்னாடி இருக்க அக்கா எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருங்க. தருமபுரியில வந்திருக்காங்க. தருமபுரியில எந்த ஊருமா? என்னது? சாணங்குளம். ஓகே. எத்தனை படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன? ஓகே. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, பாய் பாய். ஓகே மக்களே, நல்லா குளிச்சு ஜாலியாக சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். வாவ், ஆஹா, இதுலேருந்து ஊற்றுதுங்க. ரைட்டு, சூப்பர் மக்களே. எப்படிமா, நல்லா இருந்துச்சா? நீ தான் ரொம்ப நேரம் குளிக்கல. எந்த கல்ல? அதெல்லாம் ஆமா ஆமா. பாருங்க மக்களே, அந்த கல்லெல்லாம் தான். ஆனா என்ன சொல்றது, அதெல்லாம் பார்த்தா பயம்தான். ஆனா இருந்தாலும் இதெல்லாம் இறைவனுடைய அருள் தான் மக்களே. எல்லாம் அரபலீஸ்வரர் தான். என்ன சொல்றது, இயற்கை தான். அந்த இயற்கை அரபலீஸ்வரர் தான். ஆனா அதெல்லாம் பார்த்தா சரியான இதுதான். எது சந்தோஷமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நீ கொடைக்கானல் கொல்லிமலைக்கு நடந்தீங்க, ஹாப்பியா? ஓகே. குறிப்பா அங்க பாருங்க, அந்த கல்லெல்லாம் பாருங்களேன், சரிதா? எட்டச்சோட்டு கல் எப்படி எப்படி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்லி, இதுதான் ஒரு பயமே. ஆனா எனக்கு ஒவ்வொரு டைம் குளிக்கும் போதுமே தோணும் மக்களே, இது என்னை பார்த்தா தோணும், மேலே விழுந்து கல்லுக்கு மண்டையில் விழுந்துச்சுமா. மண்டையில விழுந்துன்னா மண்டால தான் என்ன சொல்றது, சட்னி ஆயிடும். பயமா இருக்கும். இருந்தாலும் அந்த அதெல்லாம் நினைச்சுதான் மறுபடியும் நான் குளிக்கும். எத்தனை பேர் அதை நினைப்பெல்லாம் ஜாலியாக குளிப்பாங்க. எனக்கு நினைப்பு வந்து நான் ஜாலியாக தான் குளிப்பேன். பயத்தோட ஜாலியாக குளிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க மக்களே, இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து துணி மாத்திர இடம் இருக்குது. ஸோ வந்தீங்க அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், அருவி பக்கத்துலேயே. ஓகேங்களா? ரைட், எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. எல்லாம் ட்ரெஸ் மாற்றியாச்சு மக்களே. நெக்ஸ்ட் மேலே போகிறோம். பாப்பாவை தூக்கிட்டு நான் பேக் மாட்டி கிட்ட மேலே ஆரம்பிச்சிருவேன். இது எல்லாம் மேலே வந்து தேர்றதா இருக்குது. மேலே வீடியோ எடுக்கல மக்களே, சார்ஜிங் கம்மியாக தான் இருக்குது. வீடியோ எடுக்கல. நான் மேலே போய்ட்டு உங்களாம் மீட் பண்ணுறேன், சரிங்களா? கஷ்டமாக தான் இருக்கும், இலப்பாங்கி தான் ஏறணும். கீழே வரீங்க அப்படின்னா ஒருனுக்கு 2 டைம் யோசிச்சுங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம தான் நடந்து போயாகணும், யோசிச்சுங்க, சரியா? போய்க்கலாம், மேலே போய் மீட் பண்ணலாம். போலாமா மக்களே? இங்கே பாருங்க மக்களே, 161, 62 எண்ணிக்கிட்டே ஏறலாம் முகுந்து. பரவாயில்ல முகுந்து. பழைய வேறும் கட்டி சொத்து மூட்டை கட்டிக்கிற மாதிரி மூட்டை கட்டிக்கிட்டு. ஓகேப்பா. எங்கடா காணமே பார்த்தேன். வந்துட்டு இருக்காங்க. வேறாண்டி நான் இவன் பாப்பா பிடிங்க, நான் அவனை தூக்கிறேன். இல்லை, அப்பா பாப்பா தூக்கிட்டோம், நான் எடுத்துக்கிறேன் அவனை. வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. முகுந்தே எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருவியா. நெக்ஸ்ட்டு நம்மளால் வேலை ஏற்றியாச்சு.
அப்பாவோட நெஞ்சில் இருக்கானா பார்த்தே. எவ்வா சாமி மக்களே கெட்டுன்னு குத்தல இருக்கு. ஓகே சரி நல்லாவே பரவாயில்ல சூப்பர். வரட்டும் இரு தாத்தா வரட்டும். அபிச்சு விட்டு கூட்டிட்டு போலாம் சார். மக்கள் அந்த ஒரு இந்த சென்டரில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா கீழே அந்த தண்ணி போகிறது தெரியுது. ஜூம் பண்ணுற மாதிரிங்களா அங்கே தெரியுது பாருங்க. எங்க மாமா கீழே போயிட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே கூட ஒரு அருவி இருக்கலாம் மக்களே. ஆனால் இதுதாங்க மனித காலடம் தரமே அதிகமாக படாத இடம்னா அந்த இடம் தான். நல்ல ஃபாரஸ்ட்டு. மக்களே இப்போ வரைக்கும் கடந்து வந்ததெல்லாம் வந்து அதுவும் கஷ்டம்தான். இதுக்கப்புறம் நம்ம நடக்க போகிற இந்த இடத்த மட்டும் தாண்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முடித்த மாதிரி இந்த இலக்கை. இது ஒன்று தான் மக்களே. ஸோ இதை வந்து இப்போ நிற்காமல் நம்ம ஏறிடலாம் ஓகேங்களா. ஆரம்பி பண்ணுறேன். 74 674 நம்ம ஆஹா எங்கள் அண்ணன் கடை போட்டிருப்பான்னு சொன்னல. ஓகே அண்ணா எப்போ போகுது நல்லா இருக்கா? ஓகேங்கண்ணா. ஓகே இதான் சம்மர் காலேஜ் கூட்டம். இந்தா இதை குடி நான் வாங்கி தரேன். இதை குடி. ஓகே முல்லை குடி தான் முகுந்தே. ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு சூப்புண்ணா. நெக்ஸ்ட்டு அப்பாவும் களத்தில் வந்துட்டார். மோர் குடிக்கிறாரு. சூப்பு மகளே. நெக்ஸ்ட்டு பல்லவி அம்மா ஆல்சோ. நல்லா இருக்கா? பொறுமையாக குடி, வேகமாக குடிக்காது. ரைட். நல்லா இருக்குமா? அதே டேஸ்ட் மாறாமல் இருக்கு. நல்லா இருக்கு. முடவாட்டி கிழங்கு சூப் மகளே. கீழே போய்ட்டு குளிச்சுட்டு வந்து மேலே வந்து மோர் குடிங்க. அது நல்லா தான். அதோட சூப் குடிச்சு பாருங்க. சூடாக வேறு லெவல் இருக்கும். போயிடலாம் சாமி. அங்கே போனால் கறி ரெடியாக இருக்கும். ஒன்றே சாப்பிடலாம் மக்களே. கீழே சிக்கன் கொடுத்துட்டு வந்தோம்ல அது ரெடியாகிடும். போய் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக மக்களே இங்கே லெமன் ஜூஸும் கிடைக்கும், மோரும் கிடைக்குதும் கிடைக்கும். இந்த சூப்பு வந்து கொல்லிமலை வந்தாலே குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது சூடாக இருக்கு. அவ்வளோதான்டா. ஓகே எத்தனை படிக்கிட்டு வந்துருக்கு வரைக்கே? 927 அட்டே சாமி கீழே நீட்டு வந்துட்டானுங்க. மொத்தம் 1000 படிக்கிட்டு வர மாட்டேங்குது புதுசாக போட்டதோட சேர்த்தி. அவ்வளோதான். ஆக எங்கேயே இறங்கிட்டு ஏறியாச்சு. இது என்ன ஹைலைட்ஸ்னா அம்மா ஏறிட்டு வந்துட்டாங்க. அதுதான் கெத்து. 4 நாளில் சாதனை இதெல்லாம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்தாச்சு. வெற்றி மக்களே. நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே போனால் அரப்பளீஸ்வரர் கோயில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொண்ணதை பாருங்க. இந்த ஆடாதொடை பையனில் ரத்தத்தில் சீராக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும் உதவுகிறது. இந்த இது ஓகேங்களா. அதுக்கு மருதாணி உடல் சூட்டை தணிக்கிறது. இந்த மாதிரி வந்து கற்பூர வலி பயன்கள் சளியை போக்கும். சித்தரத்தை பயன்கள் நெஞ்சு சளியை குணமாக்கும். இந்த மாதிரி எத்தனை விதமான இன்சுலின் இதான் அப்பா இங்கே வாங்கப்பா. இதுதான் இன்சுலின், ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல். இந்த இங்கே சாப்பிடுங்க. இதுதான் இன்சுலின் ட்ரீ. அது சாப்பிட்டா சர்க்கரைக்கு ஏதாவது கட்டுப்படுத்தும். அது மாதிரி மக்களை இஞ்சி, அது வரைக்கும் இஞ்சி, இது மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க சிறுவர் பூங்காவில். சில்ட்ரன்ஸ் எக்கோ பார்க், பட்டர்ஃப்ளை ட்ரைல், வாட்டர் கார்டன் ப்ளே ஏரியா பாருங்க. மயில் போயிட்டானுங்க பாருங்க. கொத்தி போட்டுண்டா.
போய் தொட்டு கும்பிட்றியா? இரு இரு சார். பாப்பா பாருங்க ஒட்டை வச்சவங்கள உட்காந்துட்டு அப்படி. மக்கா பிரியாணி இலையிலிருந்து அம்மன் பச்சரிசி இங்கே ஏதாவது மூலிகை வேணுன்னா இங்கே வாங்க மக்களே, கொல்லிமலை வாங்க மக்களே. அப்படியே ஆட்டோ சுட்டு போட்டு போயிடலாம், கேட்டே பொறிச்சிக்கலாம். அதாவது இந்த மூலிகை வந்து எனக்கு இந்த மூலிகை இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னா செரிமானத்திற்கு உதவும் துளசி. ஹலோ வா போகலாம். என்ன சொல்லமா தனியாக சொல்ல மாட்டிட்டு இருக்கிறியா மக்களே? ஆமாம் இதில் தான் இறங்கணும் மக்கள். பரவாயில்லைங்க, இங்கே நிறைய வச்சுருக்காங்க மக்கள் ஆக்டிவிட்டீஸு. செம்ம. அது அப்புறம் இங்கே பாருங்க வித்தியாசமாக குழந்தைங்களே தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குனா இப்போ சில்ட்ரன்ஸ் தானே. இங்கே வர அந்த பையன் பாருங்க எங்கே நடந்து இருக்கிறான். தம்புங்க அங்கே வர்ற இங்கே நடக்கிறான் பாடுறான். சாகசம்ராடி. ஹலோ முகந்த் போயாச்சா? இல்லை இன்னும் அந்த வந்த பக்கம் வழி இருக்கு மக்களே. அடுத்து பாருங்க மக்களே, அப்படியே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்கே சுற்றி சுட பணியாரம் எல்லாமே கிடைக்குது இந்த இதில். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கறி வேற சொல்லிட்டோம். ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம். அதுக்கு முதல்ல வந்து ஐயனை போய் தரிசனம் பண்ணிடலாம் மக்களே. ஐயனை போய் கும்பிட்டு போகலாம். பழமையான நந்தி இங்கே இருக்கிற நந்தி. இது வந்து நெக்ஸ்ட்டு முருகன் கோவில். ரொம்ப அழகாக இருக்குங்க மக்களே கோவில். கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஓகேவா? இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தட்சிணாமூர்த்தி கோபுரம் அப்படியே இந்த பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மக்களே. அருமை. காசி விஸ்வநாதர்லேருந்து மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாம் உங்களுக்கு எல்லா சமயம் இங்கே இருக்குதுங்க. இங்கே இருக்கிற கோயில் சாதாரண கோயில் மக்களே, பழங்காலத்து கோயில். கல்வெட்டுலாம் பாருங்கள் சரிதா? அரப்பளீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரம்பலத்த தாயார், ரெண்டு பேர்த்தையும் நீட்டாக ஜம்முன்னு ஆஹா சூப்பராக கும்பிட்டாச்சு மக்களே. எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட்டு பாருங்க மக்களே, அறளைத்துறையுடைய பிரசாத நிலையத்தில் வந்து வாங்கியாச்சு. என்ன வாங்கினீங்க? லட்டு. இருமா தர இருங்க லட்டு அதிரசம் ரவா லட்டு. ஓகே சாப்பிட்றீங்களா? சரி கொடுத்துரு, வாங்கிட்டு கொஞ்சம் கொடுத்துரு. ஏய் ரவா லட்டு சாப்பிடலாம், அதுக்கு இத்தனைலாம் வேண்டாம். நீ கருதிங்க மாட்டியா, சோறு திங்க மாட்டியா? எனக்கு கொஞ்சம் ரவா லட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. 1.20 அதான் அருமையாக இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் தாத்தாவுக்கு என்ன பார்க்குறானா? இங்கே எனக்கு கொஞ்சம் மக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, முகுந்தாம இங்கே அம்மாவுக்கு ஒரு பிரசாத பை, பக்கத்து வீட்டில் வந்து பெரியப்பா வீட்டுக்கு ஒரு பிரசாத பை வாங்கியாச்சு. ஒரு பிரசாத பை 100 ரூபா, 200. இங்க பாருங்க. நான் அதிரசம் நான் உருண்டை புடிச்சிட்டேனே. நான் உருண்டை புடிச்சிட்டேன். சாப்பிடு. இங்க பாருங்க. எனக்கு தான் எல்லாமே சூப்பராக இருக்கு. மக்களே அடுத்து பாருங்க, கண்ணாடி போடுங்கடா. கண்ணாடியா சும்மா பேருக்குன்னு கண்ணாடி போடு. கண்ணாடி போட தெரியும். கண்ணாடியே போட தெரியல. கண்ணாடி தெரியுதா? நல்லா தெரியுதா? திருப்பி போடுற தம்பி. சரி இது ஒரு ஸ்டைலாக நல்லா தாண்டா இருக்குது. திருப்பி மக்களே அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. ஜம்னு சன்செட் ஆக போகுது. இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் கொண்டாந்து போட்டு நீட்டாக சாப்பாடு பாருங்க எப்படி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. பீர் அடிச்சுட்டு ஐயா செட் ஆகாது. அந்த பக்கம்லாம் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, அண்ணன் ஜம் நல்லா செஞ்சு வச்சுட்டாரு. வித் பாயெல்லாம் கொடுத்துட்டாரு மக்களே. சாப்பிட்றதுக்கு இடம் அப்படியே கடைக்கு ஆப்போசிட்லேயே அங்கே தான் பாருங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஆக்சுவலாக சாப்பாட்டில் ஃபோட்டோவே எடுக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். இங்கே பாருங்க செம்மனு சாப்பாடு, நல்லா கொலன்னு குழம்பு. எல்லாம் நம்ம தேங்காய் கொடுத்துட்டு போயிருந்தோம் மக்களே. அதை வீடியோவில் சொல்லலை, வீட்டில் தேங்காய் கொடுத்துருந்தோம். கம்முன்னு இங்கே பாருங்க வேறு லெவல் பண்ணிட்டார். இந்தாங்கப்பா மொத்த சாப்பாடு எனக்கு தானே. சூப்பர்.
போடுங்க போடுங்க போடுங்க. வாருங்க மக்களே, சாப்பாடு சும்மா ஜம்முன்னு உதிரி உதிரியா. இங்க பாருங்க. ரைட், முட்டை இருக்கா? கேக் இருக்கு. சூப்பர் சூப்பர் மக்களே. அடிச்சுடு. நானும் சாப்பிட்றேன், பசிக்குது. சாப்பிடுங்க. சுடுதா? ஓகே, ஆமா. சாப்பிடு. நல்லா இருக்காப்பா? நல்லா ஓகே மக்களே, நம்மளும் ஆரம்பிக்கலாம், சாப்பிட்லாம். இன்னைக்கு இந்த ரைட்டு, மலை மரம் ஏதோ குழம்பு. மலை நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தேங்காய் பருப்பு வேக்கால எங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம கொடுத்தது ஆனால் இந்த கோழி மக்களே, கெல்ட்டு கோழிங்க மக்களே. அதனால் வந்து இந்த அளவுக்கு வச்சு பெரிய விஷயம். வேக்காடை ஓகே தான்ப்பா? பாப்பனுக்கு தேங்காய் போட்டு சரி. நாட்டுக்கோழி எலும்பு பஞ்சம் இருக்கு. எப்படி இருக்கா? நல்லா செஞ்சாப்லையா? உலக நல்லா இருக்கு அந்த மொமெண்ட்டு. நாங்கப்பா பிரமாதமாக இருக்குது. கொல்லிமலையில் வந்து இந்த ஏதோ மலை மரம் இதுதான் அந்த இதுப்பா, சவுக்கு தான். சில்வர் சவுக்கு, வெள்ளை சவுக்கு. கிரேவியாகவும் இல்லாமல் தனி குழம்பு இல்லாமல் மீடியமாக கரெக்டாக வச்சுட்டாங்க, பல்லவி பிடிச்ச மாதிரி. சூப்பர் மக்களே. சரி ஓகே மக்களே, எல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். எங்கே இப்போ கொடுத்து செம போச்சு. இப்போ போய் மோட்டோட்னது மோதில் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது மக்களே. அப்புறம் நான் மோட்டோட்றேன். சொல்லு, போட்டோ நல்லா சொல்லு. எல்லாமே நல்லா இருந்ததா? அவனே கூப்பிட்டு சொன்னா மக்களே, வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லா இருந்ததாம்மா மக்களே. கணக்காக கையில் இருந்துச்சுட்டாலுங்க சாப்பிட்டு முடிச்சு. பார்த்து மல்ல தூக்கு. கணக்காக சாப்பிட்டு எடுத்துன்னு இல்லைன்னா ஒருத்தர் வச்சிருக்கா இன்னொருத்தர் சாப்பிடணும் மக்களே. அடுத்து பழங்குடியினர் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத பழங்களே விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் மக்களே. இஞ்சியிலிருந்து பலாப்பழத்துலேருந்து அப்படியே மணக்கம் உள்ளே வந்தாலே அடாடாடா ஏன்னு சொல்லணும். இங்கே வாருங்க மக்களே, ஊட்டி ஆப்பிள், அதுக்கடுத்து அன்னாச்சி பழம், அவக்கேடோ. இதெல்லாம் அவக்கேடோ மக்களே. இதெல்லாம் வேணாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, பழங்கள்லாம் எல்லாம் டோட்டலாக இந்த மாதிரி சந்தை ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு கோயம்பேட்டில் தான் பார்க்க முடியும் மக்களே. இங்கே பாருங்க, சரிதா மாம்பழம் ஃபுல்லாக அங்கே பாருங்க அட்டிக்கு வச்சுருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இந்த பழங்குடியினர் மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரைட், சரி மக்களே வாங்கலாம். மக்களே கையில் இருக்கிற 50 ரூபாய்க்கு பலாசோலை, இந்த 2 அன்னாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. அதுபோக இந்த செவ்வாழை வந்து செவ்வாழை காமிங்க. செவ்வாழை நான் எப்படி சும்மா தூக்குங்க. செவ்வாழை வந்து 150, அதுபோக இந்த ஒரு 50 என்ன சொன்னாங்க, மொத்தம் 350 ரூபா மக்களே. கண்டிப்பாக வந்து என்ன உள்ளே பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அப்படியே ஃப்ரூட்ஸ் அப்படியே என்ன அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. சரி ஓகே, அடுத்த கட்டமாக அந்த ஜீரகம் இதெல்லாம் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் மக்களே. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சுங்க வீட்டை நோக்கி. ஜம்முன்னு போயிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் மழை எல்லாம் ஃபுல்லாக கீழே எல்லாம் லைட்டிங்காக தெரியுது.